நம்ம சிவகாசியில இப்படி ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் இந்த இடத்தவே கண்டுபிடிச்சேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 நாளா காலெல்லாம் பயங்கரமான வலிங்க. நானும் நெறைய ஹாஸ்பிட்டலு, நெறைய இடத்துல போய் செக் பண்ணி பார்த்தேன். ஒண்ணுமே இல்லன்ட்டாங்க. பட் வலி மட்டும் நிக்கவே இல்ல. நானும் நெறைய இடங்கள்ல ஊசி, மாத்திரைன்னு சொல்லி போட்டு பார்த்தேன். எதுவுமே எனக்கு கேட்கலங்க. அப்புறமா தான் இந்த வர்மக்கலன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அங்க போய் என்னோட பிரச்சனையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஒரு எண்ணெய் ஒண்ணு குடுத்தாங்க. இத தேய்ச்சுட்டு 2 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்னோட சிச்சுவேஷன சொல்லி கிட்டத்தட்ட நைட்டு தூங்கவே முடியல. பயங்கரமான வலி இருக்கு சார் அப்படின்னு சொன்னதுக்கு, சரி இன்னைக்கு ஒரு 8 மணி நேரம்னாலும் எண்ணெய் தேய்ச்சு ஊறணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி எண்ணெயை தேய்ச்சிட்டு 8 மணி நேரம் கழிச்சு போயிட்டேன். போனதுக்கு அப்புறமா கையை பிடிச்சி நாடி பார்த்துட்டு அறுவை சிகிச்சை ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட எனக்கு முதுகுல தான் லாக் ஆகி நிக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டதுக்கு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு, ஃபுல்லா சர்க்குலேட் ஆகல, அதுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறமா அதை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா வலி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாக ஆரம்பிச்சது. இந்த வீடியோ ப்ரொமோஷன் வீடியோலாம் இல்லை, ஏன்னா உடம்பு வலினால நானும் நிறைய இடங்கள்ல செக் பண்ணி பார்த்ததுக்கு ஒண்ணுமே இல்லைன்ட்டாங்க. ஆனா வலி மட்டும் பயங்கரமான வலி இருந்தது. அப்புறமா தான் நிறைய பேர்ட்ட கேட்டு நிறைய இடங்கள்லாம் அலைஞ்சு பிறக்கி அப்புறம் வறுமை கலைக்கு போனேன். ஸோ இங்க போனதுக்கு அப்புறமா வலி இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கு. இன்னும் 2 டைம்ஸ் வர சொல்லியிருக்காங்க. இது மூலயமா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான டைமிங்க்கு கரெக்டான ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க. ஸோ இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் கை வலி, கால் வலி இந்த மாதிரி பயங்கரமான வலியில மாட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இடம் எங்க இருக்குன்னா, சிவகாசி பத்திரகாளிமங்கலம் ஆர்ச்சில இருந்து லெஃப்ட் எடுத்து வந்தீங்கன்னா முதல் லெஃப்ட்ல கண்ணாடி மாத்திரை கடை இருக்கும். அது கடைக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா கீழே தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க.